வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தைவானுடைய மிகப்பெரிய வணிக கூட்டணி. பெருசா இது மீடியால இந்த இந்தியா தைவானுடைய ஒரு கூட்டாண்மை பத்தியான தகவல்கள் பெருசா எந்த மீடியாவிலும் இல்லை. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இதை டச் பண்ணி பேசுறோம். அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மீடியாவில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாத ஒரு தகவல் அப்படின்னா, இந்தியாவும் தைவானும் மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில் புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் யூகே, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான் இந்த நாடுகளோட இருக்கக்கூடிய ஒரு வணிக கூட்டாண்மையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர, தைவான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவோட வளர்ச்சி, அதாவது தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற டாட்டா, உங்களுக்கு தெரியும். டாட்டா ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, குண்டூசிலிருந்து ராக்கெட் வரைக்கும் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டாட்டா விவசாய பொருட்களில், அதாவது மம்பட்டியிலேருந்து அந்த காலத்தில் ஏர் இது கொழுவுன்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பையில் இருக்க கொழுவுலேருந்து, அதாவது எதை பார்த்தாலும் டாட்டா அப்படின்னா மக்களுக்கு என்னென்னா தரம் அப்படின்னு பேர். டாட்டா இஸ் ஈக்குவல் டு குவாலிட்டி. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியை இந்தியாவில் செய்த டாட்டா நிறுவனமானது, டாட்டா சன்ஸ், டாட்டா கன்சல்டன்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னமே தைவானில் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தைவானில் டாட்டா பேங்கிங் செக்டாரில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க, பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தைவானில் டாட்டா அப்படின்னா தெரியாத ஆட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியை டாட்டா கன்சல்டன்சி அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. பேங்கிங்கில் வெரி ஸ்ட்ராங். ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாட்டா கன்சல்டன்சியும் தைவானுடைய நிறுவனமும் சேர்ந்து, தைவானில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எம்சி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உலக அளவில் பண்ணியிருக்காங்க செமிகண்டக்டரில். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவுன்னா, இந்தியாவை மிகப்பெரிய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டாட்டா நினைவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, தைவானில் இருக்கிற பிஎஸ்எம்சி கம்பெனியும் டாட்டா கன்சல்டன்சி குரூப்பும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன், 11 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை எதில் செய்கிறாங்க, குஜராத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2026 தன்னுடைய முதல் ஷிப் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தைவானோட மீடியாவில், தைவான் டிவியில் நம்மளுடைய டாடா கன்சல்டன்சியினுடைய தைவானீஸ் ஹெட், அவங்க தைவான்ஸ் ஹெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கௌரி கபூரோட பேட்டியை நான் பார்த்துட்டு அதை தழுவி தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாடா கன்சல்டன்சியும் பிஎஸ்எம்சியும் மிகப்பெரிய அளவில் புரட்சியை பண்ண போகிறாங்க. இதில் எப்படின்னா, தைவான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஜெர்மன் இன்ஜினியரிங் ஹப்போ, இது தைவான் ஒரு டெக்னாலஜி ஹப்பு மிகப்பெரிய அளவில். அதாவது எப்படி ஜப்பான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி, மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியினுடைய ஹப்போ, தைவான் கிட்டத்தட்ட ஒரு ஜப்பான் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் புரட்சியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. சிறிய நாடாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு புரட்சியை தைவான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கூட நாம் டாடா கன்சல்டன்சி அலையன்ஸ் அப்படிங்கிறது மெயினாக இந்தியா தைவான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது இந்த உலகத்தை, அதாவது ஆசியாவை அடுத்த டெக்னாலஜி ஹப்பாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புலிப்பாய்ச்சலை இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இதில் எதுக்காக நான் இந்த அளவுக்கு அப்படியே கடுமையாக பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்தியா சாஃப்ட்வேர்லையும் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் இப்போ எப்பயுமே நம்மளுடைய இது சாஃப்ட்வேர் ஒரு அஹெட்டாக இருக்குது. உலகத்துக்கே சாஃப்ட்வேர் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அமெரிக்காவை பண்ணினாலும் அதில் 70% மேலே இந்தியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் கோலோச்சி விட்டுருக்க இந்தியாவும், ஹார்ட்வேர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் இதில் மிகப்பெரிய அளவில் கோல் வச்சுக்கிட்டு இருக்க தைவானும் சேர்ந்து
அதாவது செமி கண்டக்டர் ஃப்ரம் ஜப்பான் மன்னிக்கணும் தைவான் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் அண்ட் ஏஐ டெக்னாலஜி ஃப்ரம் இந்தியா. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஒரு புரட்சி வந்து வருங்காலங்களில் ஏற்பட போகுது. இதுதான் உண்மை. அதாவது செமிகண்டக்டர் சிப் பவர் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னொரு 10 ஆண்டுகளில் மிக கடுமையான அளவில் வந்து உயரப்போகுது. இதுக்கு வந்து முழு காரணம் யாரை சொல்லுவோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தான் நான் சொல்லுவேன். காரணம் ஏன்னா ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா ஒரு விஷன் இருக்கணும். எப்படி வந்து இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு, இந்த நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கணும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்து வேகம் இந்தியா எடுத்திருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து நான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ விமர்சனம் வேணாலும் வைங்க, கழுவி ஊற்றுங்க, என்ன பண்ணாலும் உண்மை அதுதான். உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் நரசிம்ம ராவ் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணவர். குளோபலைசேஷனை வந்து மிகப்பெரிய அளவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அப்படியே டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து வித்திட்டது யாருன்னா திரு நரசிம்ம ராவ் அவர்கள். அதற்கப்புறம் நம்முடைய மன்மோகன் சிங் வந்தார். மன்மோகன் சிங் வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். ஆனால் அவருக்கு வந்து இடையில கடிவாளத்தை போட்டு இழுத்து வச்சிருந்தாங்க. அது ரொம்ப அரசியலுக்குள்ளே போகலை. ஸோ அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். இதுக்கு அடுத்து இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இந்தியா வந்து பாதுகாப்பு துறையிலையும் தொழில் துறையிலையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி மிக வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இந்தியாவை இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்குள்ள நாம வந்து ஒரு வளர்ந்த நாடாக போகக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கண்டுகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து டாப்பிக்கை தாண்டி போனாலுமே நான் என்ன சொல்றேன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பிடிக்காதவங்க கழுவி ஊற்றலாம், தாராளமாக கழுவி ஊற்றுங்க. ஆனால் அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்தியா வந்து இதே அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக டெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய அளவில் சிறந்து விளங்கணும்னா நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி அட்லீஸ்ட் ஒரு 10 வருடங்களுக்காவது கண்டினியூ ஆகணும். ஆனால் மட்டுமே இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சி அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இதற்கிடையில வேற யாராச்சும் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை இந்த அளவுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து எடுத்துக்கிட்டு போவாங்களா அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. நம்ம வாங்க ரொம்ப பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு இடையில ஒன்று நான் சொல்லிடுறேன். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்தியாவை ஆட்சி பண்ற அளவுக்கு டேலண்ட் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் எனக்கு தெரியல, எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு லீடர் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா வெற்றி வர்றப்ப மிகப்பெரிய அளவில் காமிச்சிக்கிறது லீடர் கிடையாது, தோல்வி அடையணும். தோல்வி அடைகிறப்ப எந்த ஒரு லீடர் வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து எதிர்த்து நிற்கிறாங்களோ, அதாவது அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள், அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பவரை எந்த ஒரு தலைவன் காமிக்கிறானோ அவன் தான் தலைவன். ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு எலெக்ஷன் வந்து தோல்வி அடைஞ்ச உடனே விரக்தியாகி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவராக நான் இருக்க முடியாது, வேற யாராச்சும் வைங்கன்னு சொல்லிட்டு இந்த கோச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஓடுனது அப்படிங்கிறது அன்னையோட எனக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. ஒரு காலத்துல நான் மிகப்பெரிய ஒரு ராகுல் காந்தியின் ஆதரவாளராக இருந்தேன். ஆனா இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்குறப்ப நாம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாத ஒருத்தரை வந்து நம்ம லீடரா வந்து ஏத்துக்க முடியும். அதாவது எப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அப்பா தான் நமக்கு வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணாலும் எங்க அப்பாவை தாண்டி எதுவும் நடக்காது, அப்படிதான் நாம வந்து ஒவ்வொருத்தரும் வளர்ந்துருக்கோம். திடீர்னு நம்ம அப்பாவே பயந்து ஓடுனா எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அளவுக்கு. அதே மாதிரி ஒரு தலைவன் வந்து எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கைவிட்டு நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது, வேற யாராச்சும் வச்சு செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இட்ஸ் அ டசின் ஒர்க். அதுதான் என்னுடைய இது. அந்த விதத்துல நான் வந்து நரேந்திர மோடியை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இஸ் அ வெரி பிக் பவர்ஃபுல் பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியல் லீடர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து மெயின்டைன் ஆகணும் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிடிக்காதவங்க தாராளமாக கழுவி ஊற்றுங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஓகே, வாங்க நம்ம வந்து தைவான் வீடியோக்குள்ளே போவோம். டாபிக் மாறி போச்சு. ஓகே, இந்த 2025 அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மிகப்பெரிய ஆதரவோட இந்தியா வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் ஏன் அப்படின்னா
இப்ப வந்து என்ன இந்தியா பாக்குறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை தவிர்த்துட்டு உலகத்துல வேற நாடே இல்லையா? அமெரிக்கா கூட மட்டும்தான் இந்தியா வந்து வர்த்தகம் பண்ணணுமா? அமெரிக்கா வந்து நம்மளை ஒதுக்குனாங்கன்னா வி கான் சர்வைவ் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு எல்லா இந்தியர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அதுவே இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒட்டுமொத்த இப்ப மத்திய அரசு அமைச்சர்களும் சரி, அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவை தவிர்த்து திரைய விலக்கிட்டு உலகம் முழுக்க இவ்வளவு நாடுகள் இருக்கு, நாம ஏன் அமெரிக்காங்கிற ஒரு திரையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தொழில் துறையை வந்து மிகப்பெரிய அளவுல வெளியில விஸ்தரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில வந்து செமிகண்டக்டர், சிங்கப்பூர், மலேசியா, தைவான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து இப்போ இந்தியாவில் பண்ண போறாங்க. இதுல முதற்கட்டமாக டாடா மற்றும் தைவானினுடைய செமிகண்டக்டர் குரூப் வந்து ஜாயின் வெஞ்சர் போட்டு குஜராத்தில் 2026 நம்மளுடைய முதல் ஷிப் வந்து மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ல, அதாவது தோல்ரா அப்படின்னு நினைக்கிறேன், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. தோல்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து நடக்குது. இது வந்து ஃபேப்ரிகேட் மட்டும் கிடையாது, மேனுஃபேக்சரிங் இங்கே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா தைவானில் வந்து இந்த செமிகண்டக்டர் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கடுமையான இதை வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக செமிகண்டக்டர் ஹப்பாக வந்து தைவான் இருக்கு. பவர்ஷிப் அப்படிங்கிறது தைவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னாலஜி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே குஜராத்தில் இருக்கிறது ஷிப் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஃப்ரம் தைவான். டாடா குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாம் வந்து டாடா குரூப் பண்ணுது. காசை போடுறாங்க, இடத்த கட்டி கொடுக்குறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. லொக்கேஷன் வந்து குஜராத், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11 பில்லியன். இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக 20,000 பேர் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க போகிறாங்க. எவ்வளவு? 20,000 பேர். மிகப்பெரிய ஒரு புரட்சி இது. 20,000 பேருக்கு, அது வந்து ஹை ஸ்கில்டு, ஹை டெக்னிக்கல்டு பீப்புளுக்கு, ப்ரொஃபஷனலுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. 20,000 பேர். மறைமுகமாக 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. டார்கெட் வந்து 2026 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட். இது இந்தியாவின் செமிகண்டக்டர் கனவை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸில் வந்து மோடி வந்து சொன்னார், இந்தியா வில் நாட் ஜஸ்ட் அசம்பிள் த ஷிப், இந்தியா வில் டிசைன் அண்ட் மேக் தம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாப்புல. போய் யூடியூப்ல அந்த வீடியோ பாருங்க, வந்து இதே இது இருக்கும். அவர் என்ன சொல்லிட்டார், நாங்கள் வந்து ஜஸ்ட் அசம்பிள் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, இந்தியா வில் டிசைன் அண்ட் மேக் தம் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் ஹேப்பனிங் நவ். அதுதான் உண்மை. சரி, ஓகே. ஏன் வந்து நான் மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த 2 நாளும் சேர்ந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது எப்பயுமே சிலிக்கான் வேலி அப்படின்னா நாம நேராக எங்கே பார்ப்போம்? அமெரிக்காவை பார்ப்போம். இன்னைக்கு சிலிக்கான் வேலி பெங்களூரில் உருவாகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சிலிக்கான் வேலியா பெங்களூர் திகழ்ந்துகிட்டு இருக்கு. சென்னை சிலிக்கான் வேலியா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இனி இளைஞர்கள் வந்து அமெரிக்காவோட சிலிக்கான் வேலியை நோக்கி போக தேவையில்லை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் மற்றும் சென்னையில் மிகப்பெரிய ஐடி ஜாப் வந்து குவிய போகுது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நம்மளுடைய சொந்த ப்ராடக்ட் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய சோகோ மிகப்பெரிய ஒரு புரட்சியை நோக்கி கடுமையான வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 10 ஆண்டுகளில் இந்தியா டெக்னாலஜியில் பெரிய அளவுக்கு மாறப்போகிறோம். நம்மளுடைய H1B1 விசாவெல்லாம் H1B விசாவெல்லாம் கேன்சல் பண்ணி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அருமையாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, இந்த சிப்பு சாஃப்ட்வேர் மட்டும் இந்த ஏஐ இன்டகிரேஷனில் வந்து நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சிப்பில் இந்த ஏஐ இன்டகிரேஷன் மற்றும் சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய புரட்சி வந்து வருங்கால உலகத்தில் வந்து நடக்க போகிறது கிடையாது. மிக அற்புதமான ஒரு இதை வந்து இந்தியா வந்து வீரநடை போட்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ ரொம்ப அதிகமான டைம் ஓடி போச்சு, அதனால் நான் சுருக்கமாக நிப்பாட்டிக்கிறேன். நாம் வந்து டீட்டெயிலாக இன்னொரு இதை பற்றி இந்த தைவான் இந்தியா கொலாபரேஷன் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் தைவானும் வந்து எந்த இதுகளெல்லாம் வந்து இப்போ வந்து கோல் வச்சுறாங்க அப்படின்னா செமிகண்டக்டர், ஏஐ டெக்னாலஜி, இவி. தைவான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து பெரிய ஒரு புரட்சி, அதை வந்து இந்தியா யூஸ் பண்ணுறாங்க. இவி வெஹிக்கிள், ஸ்பேஸ், சைபர் செக்யூரிட்டியில் நாம ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதை வந்து தைவான் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ கிவ் அண்ட் டேக் மாதிரி
உன்னகிட்ட வந்து நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன், என்னகிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் நீ எடுத்துக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிறதுல இந்தியாவும் தைவானும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து ஆப்பிள் ஃபோனோட எக்ஸ்போர்ட்ல நாம தான் வேர்ல்டு நம்பர் 1. அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 60-70% இதை வந்து நாம தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் இந்தியா வந்து ஐஃபோன் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு சைனாவை தாண்டி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி. அது காரணம் வந்து போக்ஸ்கான். யாரு? நம்ம தைவானீஸ் கம்பெனி. ஸோ தைவானும் இந்தியாவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழில்துறை டெக்னாலஜி புரட்சியை வந்து உலகத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நிகர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.